Let's go. வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் தமிழில். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், 31 கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 30 கொஸ்டின் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ப்ரீ சென்சார்ஷிப்ன்றது முன் தணிக்கை. நெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீண்டனு போகம் வரும். நெக்ஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா முனைமம். ஸோ ஆப்ஷன் இதுனா இருக்குது 3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸோ வெட்டிரன்றது திறனாளர்னு வரும். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா படை வீரர்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சோம்பல் உடையவர் இருக்கு. ஸோ சோம்பல் உடையவருக்கு வந்து ஸ்லர்கர்டுன்னு வரும். இன்னொன்று வந்து இண்டோலன்ட்னு மீனிங் இருக்கு. அது வந்து ஸோ பி ஆப்ஷன் திறனாளர், அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் காலம் கடத்துபவர்னு இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து டிரான்ஸ் சென்டர் ஆஃப் டைம்னு வரும், ஆர் டைம்லெஸ் பர்சன் மீனிங் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்கோபின்றது ஷார்ட் டெம்பர் ஆர் இரசிபிள்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ கிளேஷியர்ன்றது பனி ஆறுன்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பனி ஆறுன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்ப ஆறுன்றது ரிவர் இன் ஹீட் வேவ்னு வரும். ஸோ இதுக்கான கலைச்சொல் பார்த்தீங்கன்னா ரிவர் இன் ஹீட் வேவ். நெக்ஸ்ட்டு செவில் இழைன்றது கில் ஃபிலமெண்ட்னு வரும். ஸோ செவில் இழைனா கில் ஃபிலமெண்ட், செவில் வலைனா நெட், அப்போ கில் நெட்டுன்னு இதுக்கு வரும். ஸோ இதுக்கு இழைக்கு பார்த்தீங்கன்னா கில் ஃபிலமெண்ட், வலைக்கு பார்த்தீங்கன்னா கில் நெட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தனிமரம் கடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஸோ பழமொழி 400 வந்து படிச்சிருந்தா தெரியும். அது பட்டு 400 பழமொழி இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒரே நாளில் படிக்க முடியாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தா நம்ம அதை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம தனித்தனியாக எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பாருங்க, தனி மரம் கடாதல் இல், இதுக்கு பார்த்தீங்கன்னா பகையை நீக்குதல்னு அர்த்தம். ஸோ ஆசையும் அழிவும் அப்படின்றதுக்கு தன் ஆசை அம்பாயுள் புக்கு விடும் அப்படின்றது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீயவரை தண்டித்தல்ன்றது தாயார் அழைத்து பால் பேய்த்து விடல் அப்படின்றதும் வரும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அழகொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. இதுக்கு வந்து ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே, அதுதான் வந்து கரெக்டான மீனிங். ஸோ எறும்பு ஊற கழுத்தையும் வந்து வராது. கிட்ட நெருங்க முட்டை பகையும் இதில் வந்து அந்த மீனிங் இல்லை. குத்தி தின்றால் குன்றும் மாலும், ஸோ இதுவும் வராது. பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன், ஊரார் உடைமைக்கும் பேயாய் பரவாதேன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 36, மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி, இது பார்த்தீங்கன்னா பெருங்குழப்பம். அகட விகடம் பார்த்தீங்கன்னா தந்திரம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், ஆ வரிசையில் உள்ள மரபு தொடர்கள் இருக்குது. நான் அதில் ஃபுல்லாகவே ஆ வரிசையில் இருக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஈரொட்டுனா உறுதியின்மை. ஸோ இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. கை கூடுதல் வந்து இது எல்லாருக்கும் தெரியும், சித்தி அடைதல். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையுமே இருக்கும், நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம், சிங்கம்னாலே முழங்கும் வரும். யானை பிளிரும் வரும். ஆந்தை தான் வந்து அலரும் வரும். ஸோ இங்கே ஆந்தையே கொடுக்கல. ஸோ புலி உருமுன்னு வரும், அதை பார்த்துக்கோங்க. எருமை எக்காலமிடும் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல. ஸோ அலையே இல்லாத கடல் எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். ஸோ அமைதி தான் வரும். தேர்டு, அடியற்ற மரம் போல். ஒரு அடி பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா விழுந்துரும். ஸோ வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல. ஸோ வந்து மனம் வந்து உடைதல், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. உயரில் சிக்கிய பூங்கொடி போல, அது நடுங்குதல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? ஸோ உகிர் வந்து நமக்கு நகம் தெரியும். ஸோ நகை சுற்று தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். கால் சுற்று வராது, கை சுற்றும் வராது, நகை சுற்று தான் வரும். நெக்ஸ்ட் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கால் புக்குன்றதுக்கு மறு கவனிப்பு பதிவேடுன்னு வரும். ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர்னா பதிவேடு வழக்க குறிப்பேடுன்னு வரும். பியூப்பர் சூட்
ரெஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர்ன்றது செம்மைப்படி பதிவேடு. இந்த மாதிரியான கலைச்சொற்களையும் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதையும் ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் நமக்கு அகைன் அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அகைன் அது கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுக்கான ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 41 கொஸ்டின். அடாரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ அடாரிங்னா போற்றுதல் வரும். அப்படியே ஆப்ஷன் ஏல இருக்கிறத பார்க்கலாம். முன்னேறுதல்னா அட்வான்சிங் வரும். ஒப்பு கொடுத்தல்ன்றதுக்கு கிவிங் இன் அப்படின்னு வரும். சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி. சாரி, ஒப்பு கொடுத்தல்னா கிவிங் இன் வரும். துணை நிற்றலுக்கு வந்து சப்போர்ட் ஆர் ஸ்டாண்டிங் பை அப்படின்னு வரும். ஸோ அடாரிங்கிறது போற்றுதல் தான் வரும். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து பிரெஞ்சு மொழியிலிருந்து தான் வந்தது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 43 கொஸ்டின். சரியான இணையை கண்டறிக. இதுல பாத்தீங்கன்னா நூல்களும் மற்றும் அதோட ஆசிரியர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தனி வீடியோவே நான் ஒன்று போடலான்னு இருக்கேன். ஃபுல் ஆசிரியர்கள் மற்றும் நூல்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை கூட கேட்கறாங்க நிறையவே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். தாரா பாரதி வந்து ஆசிய ஜோதியா. இது வந்து ஃபர்ஸ்டே வந்து தப்பு. ஏன்னா கவிமணி தான் வந்து ஆசிய ஜோதியை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம். இது வந்து கரெக்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா கவிமணி வந்து இதய ஒளி எழுதியிருக்காரு. இது தப்பு. இதய ஒளின்றது யார் எழுதியிருப்பாங்க? டி.கே. சிதம்பரனார் எழுதியிருப்பாரு. ஸோ சிதம்பரனார் தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரகசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ விரல் நுனி வெளிச்சங்கள் தான் வந்து தாராபாரதி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ டோட்டலாவே மாத்தி கொடுத்துருக்காங்க. கரெக்டா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம். செகண்ட் ஒன் தான் கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். 44th கொஸ்டின். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. ஸோ பூட்கை என்றதுக்கு குறிக்கோள் என்பது பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இது எல்லாருக்குமே தெரியும். தேவனையா பாவனார். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. ஸோ கடைசங்க காலத்துல தமிழகத்துல எழுதப்பட்ட இந்த எழுத்துக்கள் வந்து எப்படி நம்ம வந்து அழைப்பாங்கன்னா கண் எழுத்துக்கள்ன்றது அழைப்பாங்க. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள். ஸோ ஏலாதியில வந்து 7 பொருட்கள் இடம்பெற்றிருக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கப்பட்டை, ஏலம், நாககேசரம் சொல்லுவாங்க. நாககேசரம்ன்றது இங்க சிறுநாவற்பூர் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான இன்னொரு மீனிங் தான் இது. கண்டங்கத்திரின்றது வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் தப்பான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 48th. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய பித்து. இது வந்து திரிகடுகத்துல வரும். ஸோ பழமொழி நானூறு வராது. ஸோ திரிகடுகத்துல தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வின்றது கரெக்ட். காரணம் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. உண்டுன்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதைதான் நம்ம நல்லா நோட் பண்ணோம். வேறு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 கூற்றும் சரி காரணம் சரி நம்ம போடலாம். ஆனா இங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம சரியா படிக்கலாம்னா நம்ம டக்குன்னு 2த்தையும் சரின்ட்டு போட்டுருவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா உண்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ தவறு. ஸோ கூற்று காரணங்கள் மற்றும் கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருங்க. அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. கரெக்டான படிச்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். இது வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. 51th கொஸ்டின். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்று விடல்ன்றது ஒரு திருக்குறள். ஓகேவா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். அதாவது பிறர் நமக்கு செருக்கினால் அல்லது ஆணவத்தினால் நமக்கு செய்யற தீமை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்மளோட பொறுமையால அதை வென்று விட வேண்டும். இதுதான் வந்து அந்த திருக்குறளுக்கான மீனிங். ஸோ வந்து தகுதியான்றது பொறுமை தான் வரும். திருக்குறள்ன்றதும் நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம ஒவ்வொரு அந்த டாபிக்ஸ் செலக்டடான டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம படிச்சாதான் ஈஸியா வந்து அட்டன் பண்ண முடியும். தொடர் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன்னா மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள்
விரிந்தன மயில் தோகையை விரித்தது. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே சேமா இருக்கு. எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டான இருக்கிறத பாருங்க. எது வந்து கரெக்டான வார்த்தையா வந்து பொருந்துது அப்படின்னு பார்த்துங்க அந்த சென்டென்ஸ்ல. ஸோ இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கூற்று பாருங்க. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையே இக் என்னும் ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஒற்றெழுத்து மிகும்போது ஒரு ஒரு சென்டென்ஸோட மீனிங் வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தெரியும். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 54th தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாவடி, சாம்பார் இது 3மே தமிழ் சொல் கிடையாது. உடுக்கை மட்டும்தான் தமிழ் சொல். காதின்றது ராஜஸ்தான் வார்த்தைன்னு ராஜஸ்தான்ல வந்து வரும். சாம்பார்ன்றது மராத்தி அல்லது தெலுங்குல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சாவடின்றதும் சான்ஸ்கிரிட் மராத்தியில யூஸ் பண்ற வார்த்தை. பட் உடுக்கை மட்டும்தான் தமிழ் சொல். இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியில் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. போர்ச்சுகீசிய மொழி வந்து 6 வரும். தெலுங்கு மொழின்னு பார்த்தீங்கன்னா 34, அரபு, பாரசீக, இந்துஸ்தானி மொழி பார்த்தீங்கன்னா 411, ஆங்கில மொழின்றது 486. ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் பெயரச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரச்சம்ன்றது ஓடுகிற குதிரை. ஸோ ஓடுகிறன்றது நிகழ்காலம், அது வரும். உடன்பாட்டு பெயரச்சம் சேம் அதிலே கொடுத்துருக்காங்க. அறிந்த பையன், இது வந்து கரெக்டா வரும். நெக்ஸ்ட் குறிப்பு பெயரச்சம்ன்றது அறியாத குழந்தை. ஈறு கெடாத பெயரச்சம்ன்றது இல்லாத பொருள். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதான் வரும். நெக்ஸ்ட் ஒல்லகம் என்னும் சொல்லின் வேறு சொல் கண்டறிக. அதாவது ஆப்ஷன் ஏதான் வரும் இதுல. இது வந்து 2025ல கேட்டிருந்தாங்க. பொறுத்துகளை பாருங்க. அணிக்கம்ன்றது ஊர்தின்னு வரும் 3 சுழினால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணிகம், அந்த நான் பாத்தீங்கன்னா படையில் ஓர் அளவு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2 சுழினால அணிக்கம் பாத்தீங்கன்னா சிபிகைன் வரும். அணங்குன்றது காமன். நெக்ஸ்ட் 59 கொஸ்டின். வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ எனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஆமா, ரெண்டுமே கரெக்ட். ஸோ இது புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஆமா, இது நம்ம இன எழுத்துக்கள் வந்து டாபிக் 6ல பார்த்திருப்போம். இதை வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இலக்கணம் படிக்கும் போது அதை எந்தெந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ நெக்ஸ்ட் 30 கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.